ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ, தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் வீடியோ. எல்லோரும் அப்படியே ரொம்ப காதை நுண்ணிப்பாக ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு கிச்சனில் எங்கே வேலை செஞ்சாலும் மொபைலை ஆனில் போட்டு ஸ்பீக்கரில் போட்டு வச்சுட்டு கிச்சனில் இதை கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறதுக்காக காத்திருக்கிற ஒரு வீடியோ. ஓகேவா? ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் கொடுக்கணுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நுணுக்கமான தகவல் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். சரிப்பா, இப்போது ஃபிசிக்கல் யூனியன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும்ல. அப்போ தானே ஃபிசிக்கல் யூனியனுக்கே ரெடி ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபிசிக்கல் யூனியனை நம்ம என்ஜாய் பண்ணணும்னா எப்படி ரெடி ஆகணும்னு தெரிஞ்சுக்கிறது. ஓகேயா? ஃபிசிக்கல் யூனியன்னா ரொம்ப சிம்பிள், ஒரு சென்டென்ஸ் தான். உங்கள் ட்வின் ஃப்ளேமோடையே வாழ்கிறது, வெதர் லீகலாக மேரேஜ் பண்ணிட்டு வாழ்கிறீங்களோ, லிவ் இன் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ, இல்லை ஸ்டேயிங் டுகெதராக, அதுக்கு நீங்கள் எப்படி வேணால் டைட்டில் கொடுத்துக்குங்க. ஃபிசிக்கலாக உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்கள் கூட இருக்காங்க, ரெண்டு பேரும் ஹாப்பியாக வாழ்கிறீங்க. இதுதான் ஃபிசிக்கல் யூனியன். ஓகேயா? இன்னொன்று, ஃபிசிக்கல் யூனியன் எப்படி இருக்குன்னு தெரியணும்ல. ஃபிசிக்கல் யூனியனில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியனே வராது. ஏன்னா கார்மிக் பார்ட்னர்ஸ் கூடயும் நம்ம இருந்திருக்கோம். ஓகேயா? எதை சொன்னாலும் எளவு சண்டை தான். ஓகே. இன்னொன்று என்ன விஷயம்னா, அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி. ஓகேயா? நம்ம வீட்டு சூழலை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, நம்ம சூழலை எக்ஸ்பிளைன் பண்ணோமா நம்ம ஜோலி முடிஞ்சு வச்சு. அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செயல்படுத்துகிற, அந்த டெசிஷனை செயல்படுத்துகிற ஆள் மட்டும்தான் நம்ம. அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ABCD இப்படி தான் நடந்து போகணுன்னா நம்ம ABCDன்னு தான் நடந்து போகணும். ஏலேருந்து சிக்கு போய் டிக்கு போகக்கூடாது. நீ ஏன் பியை மிஸ் பண்ணேன்னு சண்டை நடக்கும். ஓகேயா? இதுதான் ஃபிசிக்கல் டுகெதர்னஸ் வித் கார்மிக் பார்ட்னர். சோல்மேட் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, உங்களை புரிஞ்சுப்பாங்க, எந்த விஷயத்தையும் பெருசுப்படுத்த மாட்டாங்க. இது 2 different souls in 2 different bodies living 2 different lives under same roof. ஓகேயா? உங்களுக்கும் அவங்களுக்கும் ரசனைகள் வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃப்யூச்சர் லைஃப் விஷன் வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கும் அவங்களுக்கும் பிடிச்ச விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ணுற சாய்ஸஸ் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சோல்மேட்லன்னா, லைஃப் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஒரு ஃபீல்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது எப்படி எடுத்துக்கலாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்தே சொல்கிறேன். நான் ஐ எம் அன் டாக்டர். ஓகே? இன்னொன்று இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அதில் எல்லாம் இருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு அவங்களும் ஸ்பிரிச்சுவல் தான். ஆனால் அந்த பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா, ஹீ இஸ் இன்டு திஸ் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு தான். ஸ்பிரிச்சுவல் ப்ளஸ் மெட்டீரியலிஸ்டிக் ரெண்டுமே இருக்கும். ஆனால் அவங்க தேர் இன்டு எப்படி சொல்கிறது, பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ நிறைய விஷயம் அவங்க எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து இந்த சித்தாள் மேஸ்திரியெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சேம் வே அப்ளைஸ் டு எவ்ரி ஹியூமன். இல்லை, நம்ம வீட்டில் இருக்க ஆளுங்களே அதை தெரிஞ்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம்ல. ஸோ பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்கள வெளியே தூக்கி எறியணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பேசுகிறது, புது சப்கான்ட்ராக்ட் பீப்புள் எல்லாம் உள்ளே கொண்டு வரணுன்னா அவங்க. ஸோ வென் 2 different மைண்ட் செட் இருக்கிற பீப்புள் ஃப்ரெண்ட்ஸாக பேசும்போது வித்தியாசமான விஷயங்கள் பேசுவீங்க, வாழ்வியல் முறையே வித்தியாசமாக அணுக தெரியும். அப்போ என்ன ஆகும்னா, லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சண்டையே இல்லை, ரெண்டு பேருக்கு ஒருத்தர் புரியுது, ஒருத்தர் பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ண முடியுது. அதை நீங்கள் பேசுகிறது, உங்கள் உணர்வுகளை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லித்தராங்க. டெய்லி பேசிஸில் நீங்கள் உங்களோட லைஃப்பில் என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்க, காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன நடந்துச்சு, அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணீங்க, இல்லை கஷ்டப்படுறீங்களா, எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுது. அவங்களும் அதே மாதிரி காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன நடந்துச்சு, அவங்க என்ன ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி சால்வ் பண்ணாங்க, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இது சோல்மேட் லைஃப். ஓகேயா? அதே மாதிரி ஒருத்தரை மதித்து ஒருத்தரோட க்ரோத்துக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணி மேலே வருவோம். ரெண்டு பேருமே ஏர்ன் பண்ணணும்னு இஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே ஏர்ன் பண்ணுவோம். அந்த ஏர்னிங்ஸுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஹை வைப்ரேஷனல் சோல்மேட் கிட்டத்தட்ட ட்வின் ஃப்ளேம்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஆனால் ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்க முடியாது. 98% ட்வின் ஃப்ளேம்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த 2% எப்படினாலும் அந்த துல்லியமான வித்தியாசம் தெரிஞ்சு போயிடும்.
வி கேனாட், நம்ம அந்த ட்வின் ஃப்ளேம்ங்கிறதுக்காக ஏங்குறோம்ல, அப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் வி கேனாட் செட்டில் டவுன் வித் ஹை வைப்ரேஷனல் சோல்மேட். ஆனால் க்ளோஸாக இருப்போம், அவங்களோட க்ளோஸாக இருப்போம், அவங்களோட மிங்கிள் ஆகும், அவங்களோட டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் போயிட்டு வருவோம். அந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் போனோன்னா கூட ஒரு ஹை வைப்ரேஷனல் சோல்மேட் ஒரு ஆணாக இருக்கிறோம், நம்ம போயிட்டு வர்றோம் அப்படின்னா டச்சு கூட பண்ணக்கூடாது, பிடிக்காது நமக்கு அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட எல்லையில் ஒரு அஃபெக்ஷன் இருக்கும்ல, அதோட நிறுத்திக்க தெரியும் அவங்களுக்கு. நானாக இருக்கேன், எனக்கு உணர்வுகள் இருக்குது, அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க அவங்க. ஒரே பெட்டில் கூட 2 பேர் இந்த சைடு கார்னரில் ஒருத்தர், அந்த சைடு கார்னரில் ஒருத்தர் தூங்க முடியும். அந்தளவுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அந்தளவுக்கான ரெஸ்பெக்ட் இருக்கும், உங்களோட எமோஷன்ஸுக்கு அந்தளவுக்கான வேல்யூவேஷன் இருக்கும். ஓகேயா? ஃப்ரெண்ட்ஷிப்பில் இல்லை லவ்வர்ஸாகவும் இருப்பாங்க ஹை வைப்ரேஷனல் சோல்மேட்ஸு. ஓகே, அவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன் அது இதெல்லாம் வராது. ஆனால் அப்பப்போ அவங்களோட சில முக்கியமான ஏரியாஸில் அவங்களோட பாயிண்ட் கம்ப்ளீட்டாக, மைண்ட் செட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீ இந்த மாதிரி 2 பீப்புள் சேர்ந்து இருக்கும்போது 2 பேரையும் ரெஸ்பெக்ட் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓகே இதுலேயுமே வந்து இந்த ஹை வைப்ரேஷனல் சோல்மேட் லைஃப்லையுமே வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக அந்த புரிதல் இருக்கும். ஓகே, ஆனால் இது வந்து எப்படி புரிதல் இருக்கும்னா 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் காலம் பயணிச்சிருக்காங்கல்ல, சேர்ந்தே பயணிச்சிருப்பாங்க, ஆஃபீஸில் வேலை பார்த்துருப்பாங்க, இல்லை ஃபோனில் பேசியிருந்திருப்பாங்க, டெய்லி பேசிஸில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எமோஷ்னலாக அவைலபிளாக இருந்திருப்பாங்க. ஸோ ஒருத்தர் கதை பேசியிருப்பாங்க. இந்த கதைகள் மூலியமாக அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஏதோ பேசிட்டோம், மூஞ்சி தூக்கிட்டு இருக்கா அப்படின்னா உண்மையிலேயே நம்ம ஹர்ட் ஆகிற மாதிரி பேசிட்டோமோ அப்படின்னு இமீடியட்டாக வந்து அந்த ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து தப்பாக ஏதாவது பேசியிருந்தா சாரி, இதெல்லாம் இப்படி இருப்பாங்க ஹை வைப்ரேஷனல் சோல்மேட். ஓகேயா? ஆனால் ட்வின் ஃப்ளேம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா உண்மையிலே ஹீல் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க. ட்வின் ஃப்ளேம்ஸு கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிட்டோம், நம்மளோட பெஸ்ட்டு வெர்ஷன் தி அட்மோஸ்ட் ஹையஸ்ட் வைப்ரேஷனில் இருக்கும். ஓகேயா? ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருந்தோம்? டிஸ்டார்டட் வெர்ஷனாக இருந்தோம். ஓகே, அதுக்கப்புறம் ஹீலிங் ஜேர்னி அண்டர்கோ பண்ணி ஹீல்டு வெர்ஷன் ஆனோம். ஹீல்டு வெர்ஷன்லேருந்து அசென்ஷன் ஜேர்னி அண்டர்கோ பண்ணி டிவைன் வெர்ஷன் ஆகிருக்கும். இப்போ நம்மளோட டிவைன் வெர்ஷனில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இடத்துல, அப்படி சுச்சுவேஷனில் எதுக்குமே டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியனே வராது. நிறைய விஷயங்களை சலன்னு பேசவே மாட்டீங்க. 2 பேர் உங்களுடைய அமைதி அவங்களுக்கு மொழிபெயர்க்கப்படும். அந்த அமைதியே உங்களுக்கு புரிஞ்சிடும், நீங்கள் வார்த்தைகளே யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் மனசுக்குள்ளே தாட்டாக ஒரு விஷயத்தை நினைக்கும் போதே உங்கள் ட்வின் ஃப்ளேமுக்கு அது புரிஞ்சிடும், அதுக்கு தகுந்த ஆக்ஷனும் அங்கே நடந்துடும். ஓகே, நீங்கள் எதையுமே கேட்கவே வேணாம், நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த நீங்கள் கேட்காமலே உங்கள் கையில் தூக்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதே சமயத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்படுறீங்க, பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன பண்ணணுன்னே தெரியல, கண்டிப்பான முறையில் சோல்மேட் மாதிரி இந்தாப்பா லட்டுன்னு தூக்கிட்டு வந்து ஸ்பூன் ஃபீடிங் பண்ணவே மாட்டாங்க. ஏன் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத புரிய வைப்பாங்க. ஓகே, அதுவுமே வந்து நிறைய மென்டல் கான்வர்சேஷன்ஸ் நடக்கும். அவங்க மனசுக்குள்ளே பேசுகிறது உங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற உங்கள் ஹையர் செல்ஃபு பேசுவாங்க. இல்லைன்னா அவங்களே டைரெக்டாக இப்போ பேசுகிறாங்க. என்னோடய ட்வின்னெல்லாம் என்கிட்ட பேசுகிறான்னா ஐயோ கொஷினாக தொலைச்சி எடுத்துருவான் என்ன. நான் அப்போ தான் நினைப்பேன், உள்ளுக்குள்ளே இதைத்தானடா பண்ணினேன், வெளியவும் இதையே பண்ணுறியே அப்படின்னு நினச்சிப்பேன் நான். ஓகேயா? எனக்கு ஏதோ ஒரு கிளாரிட்டி வேணும்னா அந்த கிளாரிட்டியை வந்து அப்படியே ஆன்சராக சொல்ல மாட்டான். ஏன்னா ஆன்சராக சொன்னாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கூடிய டைப்பு நான் கிடையாது. அதனால் நான் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன், அதுக்கான எப்படி சொல்கிறது, அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஆக்ஷன் எடுக்கணும்ல. ஸோ ஆக்ஷன் எடுக்க வைக்கணும்னா எப்படி சொல்லணுமோ அது வந்து அவனுக்கு தெரியும், அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ நிறைய கொஷின்ஸாக கேட்பான். அவன் கேட்குற ஒவ்வொரு கொஷினில் இருந்தும் ஒரு ஆன்சர் ஒளிஞ்சிருக்கும். அந்த ஆன்சர் எனக்கே வரும்போது அந்த கிளாரிட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு வரும். ஸோ அப்போ என்ன ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து அவன் கைட் பண்ணுவான். ஸோ ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து ஸ்பூன் ஃபீடிங் பண்ண மாட்டாங்க சோல்மேட் மாதிரி. நம்மளையே உணர வச்சு நம்மளையே தெளிவு நிலை கொண்டு வந்து நமக்கே அந்த சொல்யூஷன் கொடுத்து நம்மளையே என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு ஃப்ரேம் பண்ண வச்சு அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண வைப்பாங்க. ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் அதில் ஃப்ரூட்ஃபுல்னஸ் வரும்ல, மேனிஃபெஸ்ட் ஆயிரும்ல, நம்ம ஆசைப்பட்டது நடந்துரும்ல, அப்போ ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அந்த சந்தோஷத்தை ட்வின் ஃப்ளேம்ஸ் 2 பேருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக காமாக, அதே சமயத்தில் ஹார்ட் லெவலில் ரொம்ப டிலைட்ஃபுல்லாக
ரன் ஆகிற ஒரு டுகெதர்னஸ் தான் ட்வின் ஃப்ளேம் டுகெதர்னஸ். ஓகேயா? ஸோ இப்போ கார்மிக்னா எப்படி இருக்குன்னு தெரியும், சோல்மேட்னா எப்படி இருக்குன்னு தெரியும், ஹை வைப்ரேஷன் சோல்மேட்னா எப்படி இருக்குன்னு தெரியும், ட்வின் ஃப்ளேம்ஸ்னால் எப்படி இருக்குன்னு தெரியும். ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுறதே பிரச்சனை இருக்கும்போது தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டெய்லி பேசிஸில் என்ன நடந்துச்சுலாம் ஒப்பிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படியே பேசுகிறாங்க அப்படின்னாலும் அந்த நைட்டு டின்னர் டயத்தில். மற்றபடி they'll be வெரி ரொமான்டிக், அதாவது ரொமான்டிக்காக தான் இருப்பாங்க. ஓகேயா? ட்வின் ஃப்ளேம்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஜோனில் அப்படிலாம் நிற்கவே மாட்டாங்க. ஏன்னா உங்கள் கற்பனை கதாபாத்திரத்தினுடைய நிஜம் அது. உங்கள் இதயத்துக்குள்ளேயே வாழ்கிற ஒரு ஜீவன் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. எப்படி ரொமான்டிக்காக இல்லாமல் இருப்பாங்க? த வெரி ரொமான்டிக். அதே மாதிரி எவ்ரி நைட்ஸ் ஆர் டிலைட்ஃபுல். இப்படி தான் இருக்கும் உங்களோட ட்வின் ஃப்ளேம் கூட நீங்கள் வாழும்போது. அந்த வாழ்க்கை, அந்த சூழல், வீடே அமைதியாக இருக்குங்க. அது பேசாமல் இருந்தால் எப்படி மேம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து அட்மோஸ்ட் அல்டிமேட்டாக when you have reached that high vibrational state. ஹீல் ஆகாமல் 2 ட்வின் ஃப்ளேம்ஸ் சேர்ந்துட்டாங்க. ஓகேயா? ட்வின் ஃப்ளேம்ஸுங்கிறதே அவங்களுக்கு தெரியல. இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அவங்க ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் ட்வின் ஃப்ளேம்ஸ்னு தெரியுது. கார்மிக் லைஃப் ஸ்டைலில் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல்லே இருக்காங்க அப்படின்னா ஒருத்தருக்கு மேலே இன்னொருத்தருக்கு பயங்கரமான அட்ராக்ஷன் இருக்கும். அந்த அட்ராக்ஷன் அவங்களுக்கே வித்தியாசம் பிரித்து உணர தெரியாது. சோல் லெவல் அட்ராக்ஷனா ஃபிசிக்கல் அட்ராக்ஷனான்னு கூட தெரியாது. பயங்கரமாக சண்டை போடுவாங்க. கார்மிக் பார்ட்னர்ஸை விட கோல்டு வாரில் இருந்தாலும் கோல்டு வாரினுடைய தீவிரத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். சண்டை போட்டு தர்க்கம் பண்ணாலும் கத்துறதுல இருக்கிற தீவிரத்தன்மையும் ஜாஸ்தி இருக்கும். ஓகே, இப்படி தான் இருப்பாங்க ஹீல் ஆகாத ட்வின் ஃப்ளேம்ஸ் சேர்ந்தாங்கன்னா. ஓகே, இப்போது இதுதான் ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியன். இந்த ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியன் இருக்கு இல்லையா, இந்த ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியன் மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும், அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது மேனிஃபெஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தானே ஃபெமினைனுக்கு தெரியும். ஸோ தன்னை எலிஜிபிள் பண்ணிக்கிட்டால் தான் அது மேனிஃபெஸ்ட் ஆக போகுதுங்கிறது உள்ளுணர்வாக தெரியும். ஸோ எலிஜிபிள் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும் ஃபெமினைன் அப்படிங்கிறது வந்து மெயினான க்ரைட்டீரியா என்னென்னா இன்னர் யூனியனில் வாழ கற்றுக்கணும் ஃபெமினைன். இன்னர் யூனியன்னா என்ன அப்படின்னா, மனசு அப்படிங்கிறது என்னென்னா 3 விஷயம் உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? உடல், உயிர், ஆன்மா. உடல் தான் புத்தி. ஏன்னா புத்தி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி தானே உடம்பு இயங்குது. உடல் தான் புத்தி. உயிருக்கு மேல்நிலை இருக்குது, கீழ்நிலை இருக்குது. உயிரோட மேல்நிலை மனசாட்சி. அதை பொல்யூட் பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன தலைகீழாக நின்று தண்ணி குடிச்சிங்கனாலும் உயிரோட மேல்நிலை மனசாட்சி. மனசாட்சியை பொல்யூட் பண்ணவே முடியாது. ஓகேயா? உங்களுக்கு சொல்லணுன்னா இந்த இன்யாங் கான்செப்ட் படி சொல்லணுன்னா, இன்யாங்கில் கருப்பு டால்ஃபின் இருக்குல்ல, அந்த கருப்பு டால்ஃபினோட கண் இருக்குல்ல, வெள்ளை கலர் டாட்டு, அந்த வெள்ளை கலர் டாட்டுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி தான் மனசாட்சி. அந்த வெள்ளை கலர் டாட்டை உங்களால் அப்படி கண்ணு முன்னாடி கற்பனை பண்ணிக்கிங்க. அந்த டால்ஃபின் இன்யாங்கில் வர்ற உருவத்தை உங்களால் பொல்யூட் பண்ணவே முடியாது. அதுதான் உங்கள் மனசாட்சி. அந்த உயிரினுடைய கீழ்நிலை அப்படிங்கிறது என்னதுன்னா, அந்த ஃபுல் கருப்பு டால்ஃபின், அந்த வெள்ளை கலர் டாட்டை விட்டுட்டு ஃபுல்லாக கருப்பு ஷேட் அடிச்சிருக்குல்ல, அந்த ஃபுல் டால்ஃபின், அதுதான் மனசு. ஓகேயா? உயிரினுடைய கீழ்நிலை. அதை பொல்யூட் பண்ண முடியும். ஓகேயா? அதை பொல்யூட் பண்ணுறதுனால தானே வன்மம், கோபம், ரோகம், காமம் இதெல்லாம் முளைக்குது. நமக்கு பயங்கரமாக காண்டாகுது. இதெல்லாம் எதனால? பொல்யூட் ஆகுறதுனால தான். நமக்கு வந்து இயலாமை, ஆற்றாமை, இதனாலெல்லாம் கோபம், ஆத்திரம் இதெல்லாம் ஏன் வருது? பொல்யூட் பண்ண முடியறதுனால தான். ஸோ அப்போ உயிரினுடைய மேல்நிலை மனசாட்சி, உயிரினுடைய கீழ்நிலை மனசு. இந்த மனசு ஏன் பொல்யூட் ஆகுது அப்படின்னா, மனசோட ஆசையை வாழ முடியல. அது எப்படியெல்லாம் ஆசைப்படுதோ அப்படியெல்லாம் ஓட முடியல. கற்பனை குதிரையில் வேணால் ஓட முடியுது, நிஜத்தில் ஓட முடியல. அதனால அந்த வேகாலம் பூரா வருது. ஓகே, இப்போ என்ன பார்த்துட்டோம்? உடல் பார்த்துட்டோம், உயிர் பார்த்துட்டோம், ஆன்மா. அடுத்து ஆன்மாங்கிறது என்ன? இறைசாட்சி. இறைசாட்சிங்கிறது என்ன? ஒன்னஸ்லேயே இருக்கிறது. ஒன்னஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒன்னஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இன் யாங் பால் இருக்குது பாருங்கள், இந்த இன் யாங் பாலில் இன்னும் இருக்குது, யாங்கும் இருக்கா? அப்போது இது வந்து டியூவாலிட்டி. ஓகேயா? பாசிட்டிவ், நெகட்டிவ், டார்க்கு, லைட்டு, இன்னுங்கிறது ஃபெமினைன், யாங்குங்கிறது மாஸ்குலைன், இந்த மாதிரி டியூவாலிட்டிலேயே இருக்குது. ஓகேயா? அப்போது இன்னுக்கிட்டேயும் அதுக்கான ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், பாசிட்டிவ்ஸ் இருக்கும், நெகட்டிவ்ஸ் இருக்கும். யாங்குக்கிட்டேயும் அதுக்கான பாசிட்டிவ்ஸ் இருக்கும், நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஆனால் யாங்கு
இறைத்தன்மையாகவே பிறந்திருக்கு, இறைத்தன்மையாகவே வந்திருக்கு. ஓகேயா? அதனால நமக்குள்ளே அது எப்போவுமே பாசிட்டிவில் தான் இருக்குது. அதனால தான் நமக்குள்ளே இருக்குது. நான் ஃபெமினைனை பற்றி பேசுகிறேன். ஓகே, அதனால தான் அது டிவைன் மாஸ்குலைனாக இருக்குது. ஓகே, அந்த டிவைன் மாஸ்குலைனுடைய டிவினிட்டி எங்கேருந்து வந்துச்சு? டிவைன் சோர்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கு. அந்த டிவைன் சோர்ஸ் தான் இறை சாட்சி. ஓகேயா? ஸோ அப்போ அந்த டிவைன் சோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம வந்து எர்த்லி ஃபெமினைன், அவங்க டிவைன் மாஸ்குலைன். இந்த எர்த்லி ஃபெமினைன் டிவைன் மாஸ்குலைன் அளவுக்கு தன்னோட ஸ்டாண்டர்ட்ஸை உயர்த்திட்டாங்க, ஃப்ரீக்குவென்சியெல்லாம் உயர்த்திட்டாங்க. நம்ம ஃபிசிக்கல் பாடி இருக்குது தெரியுமா, அதுக்கு தான் ஜெண்டர் இருக்குது. சாலிட் மாஸுக்கு தான் ஜெண்டர் இருக்குது. மாஸ்குலைன் ஃபெமினைன் பிரித்து தனித்தனியாக பார்த்துருவீங்க, சொல்லிடுவீங்க. எனர்ஜி எப்படி பிரிப்பீங்க? இப்போது சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம், பெண்மைக்கு வந்து 240 ஹெர்ட்ஸ் இருக்குது. ஓகே, மனசுக்கு வந்து 240 ஹெர்ட்ஸ் இருக்குது. மனசாட்சிக்கு 740 ஹெர்ட்ஸ் இருக்குது. மனசும் ஹீல் பண்ணி 740 ஹெர்ட்ஸுக்கு வந்துருச்சு. பெஸ்ட் வெர்ஷன் ஆயிடுச்சு, அல்டிமேட் ஹையஸ்ட் வைப்ரேஷனுக்கு வந்துருச்சு. மனசாட்சி ஆல்ரெடி 740லேயே இருக்குது, மனசு 740க்கு வந்துருச்சு. இப்போ மனசு 740க்கு வந்துருச்சுன்னா ரெண்டுமே 740 ஃப்ரீக்குவென்சியில் இருக்குது. இது மனசாட்சி எது, மனசு எதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்படி சங்கமிச்ச நிலையில் தான் ஆல்ரெடி இறைசாட்சியே இருக்குது நமக்குள்ளே. அதனால தான் அந்த டிவைன் சோர்ஸாக நம்ம டிவினிட்டியாக கும்பிடுறோம். ஓகேயா? ஸோ அப்போது அந்த 740 ஹெர்ட்ஸுங்கிற ஒரு எனர்ஜி பாலாக, எனர்ஜி மாஸாக தான் இறைசாட்சி ஜோதி ரூபமாக இருக்குது. ஓகேயா? ஸோ அப்போ அந்த ஜோதி அப்படிங்கிற 740 ஆல்ரெடி இருக்குது. அதுலேருந்து வந்த டிவைன் மாஸ்குலைன் மனசாட்சிக்கு ஆல்ரெடி 740 இருக்குது. இப்போ ஃபெமினைனும் டிவைன் ஃபெமினைன் ஆகிட்டீங்க, 740 ஆகிட்டீங்க. ஸோ அப்போ என்னாச்சு? அங்கே தேர் இஸ் நோ மனசாட்சி, தேர் இஸ் நோ மனசு, ரெண்டுமே இட் இஸ் டிவைன் பால். இந்த டிவைன் பால் ஓகேயா என்ன ஆகணும்? இறைசாட்சியோட சங்கமிச்சிடும். அதுதான் யூ லிவிங் யுவர் லைஃப் ஆல்வேஸ் இன் டிவினிட்டி. இதுதான் ஒன்னஸ். எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னா, நெகட்டிவாக இருக்க விஷயம் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக மாறி அல்டிமேட் பாசிட்டிவிட்டிலே வாழ கற்றுக்கிறது தான் ஒன்னஸ். ஓகேயா? டிவினிட்டி அண்ட் டெவிலிட்டி ரெண்டு இருக்குன்னா, டெவில் நேச்சர்லேருந்து டேம் தி பீஸ்ட், அதை தான் சொல்கிறோம். அந்த பீஸ்டி நேச்சர்லேருந்து டிவைன் நேச்சருக்கு வந்து அந்த டிவினிட்டிலே வாழ கற்றுக்கிறது தான் ஒன்னஸ். ஒன்னஸ்னால் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த ஒன்னஸ் தான் இன்னர் யூனியன். ஓகே, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அதான் சிம்பிளாக சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. இந்த இன்னர் யூனியன் அச்சீவ் பண்ணால் தான், அச்சீவ் பண்ணுறது மாத்திரம் இல்லை, இந்த இன்னர் யூனியன்லேயே வாழ கற்றுக்கணும். இந்த இன்னர் யூனியன்லேயே வாழ்கிறது தான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் மேனிஃபெஸ்டிங் யுவர் ஃபிசிக்கல் யூனியன். ஓகேயா? ஸோ இந்த இன்னர் யூனியன்லேயே எப்படி வாழ்கிறது? இந்த இன்னர் யூனியன்லேயே வாழ 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 தான் உள்ளுணர்வாக என்ன தெரியும்னா, என்னோட மாஸ்குலைன் எனக்கு க்ளோஸ் ஆகிறான், என்னோடய டிவைன் மாஸ்குலைன் எப்பயுமே என் கூட அட்ராக்ட் ஆகி என் கூடயே இருக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். டிவைன் மாஸ்குலைன் அட்ராக்ட் ஆக ஆக உங்களுக்கு இன்னொன்றும் புலப்பட்டுரும். என்ன புலப்பட்டுரும்னா, எப்போனாலும் நம்ம எர்த்லி மாஸ்குலைன் நம்மகிட்ட வந்துடுவான். ஆனால் எப்போ வருவான்னு தெரியாது, எப்போனாலும் வந்துடுவான் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அப்படியே அப்பட்டமாக தெரியும். ஓகேயா? ஸோ இப்போது இந்த இன்னர் யூனியன் அச்சீவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகே, ஏன்னா அதில் தான் மேட்ரே இருக்குது, அதை தான் வாழ முடியல. இப்போ போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, எர்த்லி ஃபெமினைன் வந்து இன்னர் யூனியனை எந்த மாதிரி ரியலைஸ் பண்ணுறாங்கங்கிறத பார்த்தோம். ஸோ எந்த மாதிரி ரியலைஸ் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கும்போது தான் உள்ள வெளியேன்னு நம்மளே மங்காத்த ஆடக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கரெக்டு தானே? இந்த உள்ள வெளியே மங்காத்தாங்கிறது என்ன? போன வீடியோ பார்க்காதவங்களுக்கு சின்ன ஜிஸ்ட்டு சொல்லிடுறேன். உங்களுக்குள்ளேயே டிவைன் மாஸ்குலைன் இருக்கார். ஓகேயா? உங்களோட மனசாட்சியாக உங்கள் கூடயே இருக்கிறாரு. ஸோ அப்போ மனசாட்சியாக உங்கள் கூடயே இருக்கிறாரு அப்படின்னா, அந்த மனசாட்சியோடையே தான் நீங்கள் வாழ கற்றுக்கணும். அந்த டிவைன் மாஸ்குலைன் எனர்ஜி கூடயே தான் நீங்கள் இருக்கணும். அதை விட்டுட்டு வெளியே தேடல் போகுது அப்படின்னா செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். என்னோடய எர்த்லி மாஸ்குலைன் என்ன செய்கிறான், என்னோடய எர்த்லி மாஸ்குலைன் எப்போ என்னை பார்க்க வருவான், என்னோடய எர்த்லி மாஸ்குலைன் என்ன ஃபீல் பண்ணுறான், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே என்னோடய எர்த்லி மாஸ்குலைனும் கஷ்டப்படுவானா,
எர்த்லி மேஸ்குலைன் சம்மந்தமாக ஏதாவது டிவைன் மேஸ்குலைன்ஸ் மெசேஜ் டு டிவைன் ஃபெமினைன் அப்படின்னு டேரட் கார்டு மெசேஜ் ஏதாவது வந்திருக்கா, வீடியோஸ் ஏதாவது ரிலீஸ் ஆகிருக்கா, இல்லை ஏதோ டேரட் கார்டு ரீடிங் ஏதாவது ரிலீஸ் ஆகிருக்கா, இதெல்லாம் தேடுறீங்க அப்படின்னாலே யூ ஆர் இன் செப்பரேஷன். ஆல்வேஸ் யூ ஆர் இன் சர்ச். வெளியே தான் சர்ச் பண்ணுறீங்க, இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டெல்லாம் சர்ச் பண்ணுறீங்க. உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே உங்கள் டிவைன் மேஸ்குலின் கூட வாழலைன்னு அர்த்தம். இதுதான் உள்ள வெளியே மங்காத்தா. ஒரு சிலர் உள்ள வெளியே மங்காத்தாவே கிடையாது, ஒன்லி அவுட்டு, நோ இன்னு. ஸோ இதெல்லாமே செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ். ஓகேயா? ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம இன்னர் யூனியன் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேயா? ஆக்சுவலாக உயிர் கொண்ட ஆசையை வாழ்கிறதுக்கான பயணம் தான் நம்ம லைஃபு. ஸோ உயிருக்கு இருக்கிற ஆசையை அனுபவிக்கிறது தான் உயிர் ஜனனமே எடுத்திருக்கு. அப்போ உயிரோட ஆசை என்னவோ அதுக்காக தான் உடல் இயங்கணும். ஓகேயா? அதை விட்டுட்டு இந்த உலகத்திலேயே வாழ்ந்து சோஷியல் கண்டிஷனிங்லேயே ஊறி போய் சோஷியல் கண்டிஷனிங்காக உங்களோட உயிரை மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. உயிருங்கிறது மோஸ்ட் ஆஃப் தி விஷயம் என்னது? மனசு. அப்போ மனசோட ஆசை, அந்த டீப் டிசையர், அது மனசாட்சியோடது டீப் டிசையர். அந்த டீப் டிசையர் என்னவோ அதுக்காக தான் வாழணும். அப்போது அந்த டீப் டிசையர் யாருன்னுடையது? டிவைன் சோர்ஸோடது. ஸோ டிவைன் சோர்ஸ்லேருந்து மனசாட்சிக்கு மனசாட்சியிலேருந்து மனசுக்கு வந்திருக்கு. ஸோ அப்போது அந்த மனசோட ஆசையை வாழ்கிறதுக்கு தான் மனசாட்சி கைடன்ஸ் பண்ணுது. மனசாட்சி கைடன்ஸ் பண்ணுறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு புத்தி அதை செயலாக்கம் பண்ணி டீப் டிசையர் ரியாலிட்டி கொண்டு கொடுக்குது மனசுக்கு. ஸோ அப்போ மனசு, அதாவது டிவைன் சோர்ஸோட ஆசை அப்படிங்கிறதுல எல்லா இடத்துலையுமே செல்ஃப் அலைன்மெண்ட் ஆயிடுது. இதுதான் செல்ஃப் அலைன்மெண்ட். இந்த செல்ஃப் அலைன்மெண்ட்டே செல்ஃப் லவ் மூலியமாக தான் நடக்குது. இந்த செல்ஃப் லவ்ங்கிறதே செல்ஃப் அக்செப்டன்ஸுக்கு அப்புறம் தான் செல்ஃப் லவ் பிறக்குது அப்படிங்கிறது. இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் லவ்லேயே செல்ஃப் சரண்டர் அப்படிங்கிறது, சரண்டரிங் டு தி டிவைனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டுங்கிறதெல்லாம் போன வீடியோலேயே நம்ம பார்த்துட்டோம். ப்ராக்டிஸிங் செல்ஃப் லவ்ங்கிற வீடியோஸ்லேயும் இது ஃபுல்லாக அதனுடைய இம்பார்ட்டன்ஸை ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இன்னர் யூனியன் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா, இது ஒரு சின்ன ஜிஸ்ட்டு. இப்போ நான் சொன்னது போன வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. இன்னர் யூனியன் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இன்னர் யூனியன்கிறது இப்போ என்ன பார்த்துருக்கோம்? எப்போவுமே மங்காத்த ஆடாமல் ஒன்லி இன், அதுதான் ஒன்னஸ். உள்ளுக்குள்ளேயே வாழணும். நோ இன் அண்ட் அவுட். ஓகேயா? அப்போது இந்த உள்ளுக்குள்ளேயே வாழ்கிறது அப்படிங்கிறதுக்கான மந்திர சொல் தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி என்ன மந்திர சொல்னா, கண்ணை மூடி அமைதியாக பீஸ்ஃபுல்லான கம்ஃபர்டபுளான உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் உட்காருங்க. அப்போ தான் யாரோ ஒருத்தர் உங்கள் ரூம், நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களோ அந்த ரூம் முன்னாடி கத்தி கூச்சல் போட்டால் கூட உங்கள் காதுக்குள்ளே விழுகாது. ஓகேயா? ஏன்னா பிடிச்ச இடத்துல உட்காந்துருக்கீங்க. அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக உட்காந்துருந்தீங்கன்னா தான் நீங்கள் உட்காந்துருக்கிறதுல இங்கே குறுக்கு வலிக்குது, அங்கிட்டு இடுப்பு வலிக்குது, இந்த கவனமெல்லாம் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக உட்காந்துருப்பீங்க. ஓகேயா? ஸோ அப்போ பிடிச்ச இடத்துல உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக சப்பலாங்கால் போட்டு தான் உட்கார பிடிச்சிட்டா சப்பலாங்காலை போட்டு உட்காருங்க. கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்குங்க. உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ணை மூடி அமைதியாக உங்கள் ஹார்ட் மேலே கை வச்சு, உங்கள் இதயம் துடிச்சிக்கிட்டு இருக்குல்ல, அந்த உணர்வு உங்களுக்கு தெரியும்ல, ஹார்ட் மேலே கை வச்சு அந்த ஹார்ட்டுக்குள்ளே பாயிற எனர்ஜி தான் உங்கள் டிவைன் மேஸ்குலின். உங்கள் ஹார்ட் துடிக்குது இல்லை, அந்த துடிப்பு தான் உங்கள் டிவைன் மேஸ்குலின். ஓகேயா? அந்த ஹார்ட்டு துடிக்கிற அந்த எனர்ஜி அதுதான் உங்களோட மனசாட்சி. அந்த எனர்ஜி கிட்ட சொல்லுங்கள், பர்சியூ மீ, என்னை ஆட்கொள், பர்சியூ மீ சொல்லுங்க. நான் உனக்கு மட்டுமே சொந்தமான பொருள், பர்சியூ மீ, என்னை ஆட்கொள். இதுதான் அந்த மந்திர சொல். அட் எனி காஸ்ட், எனி சுச்சுவேஷன், எனி சர்க்கம்ஸ்டன்ஸ், பர்சியூ மீ. ஓகேயா? சொல்லிட்டீங்கன்னா அதை ரிக்வெஸ்டாகவும் வைங்க, ஆசையாகவும் சொல்லுங்கள். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் பர்சியூ மீங்கிறத சொல்லுங்கள். சொல்லிட்டீங்கன்னா உங்களை வெளியே போகவே விடாது அந்த எனர்ஜி. தயவு செஞ்சு எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் அந்த எனர்ஜிக்கு ஃபிசிக்கல் ஃபார்மை கொடுக்காதீங்க.
ஓகேயா? ஃபிசிக்கல் ஃபார்மை கொடுத்தீங்கன்னா நீங்கள் யாரோ ஒரு பர்சனை ட்வின் ஃப்ளேம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கே ஆனால் கன்ஃபார்மாக தெரியல. அந்த எனர்ஜியை கொண்டு போய் அந்த டிவைன் மேஸ்குலைன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற இடத்துல வச்சுட்டிங்கன்னா நீங்கள் என்னத்தை திங்க் பண்ணிங்கனாலும் எந்த பர்சனோட ஃபிசிக்கல் ஃபார்ம் கொடுத்துருக்கீங்களோ அவனுக்கு தான் போய் கனெக்ட் ஆகும். உங்களோட உண்மையான டிவைன் மேஸ்குலைன் எனர்ஜிக்கு போய் அது கனெக்ட் ஆகாது. அந்த தப்பை பண்ணாதீங்க. உங்கள் துடிக்கிற இதயத்துக்குள்ளே அந்த துடிக்கிற எனர்ஜி இருக்குல்ல, அதுதான் உங்கள் டிவைன் மேஸ்குலைன். அதுக்கிட்ட பேசி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கூல் ஆகுறீங்க, பீஸ்ஃபுல் ஆகுறீங்க, உங்கள் இதயமே எவ்வளோ ஸ்மூத்தாக ஹாப்பியாக மாறுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேயா? ஸோ அப்போ இன்னர் யூனியன்லேயே இருக்கணும் அப்படின்னா அந்த டிவைன் மேஸ்குலைன்ட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா உங்கள் டிவைன் மேஸ்குலைன் நீங்கள் வெளியே தேடுதல் போகும்போதெல்லாம் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க, உங்கள்கிட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? உங்களை பர்சியூ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ பர்சியூ பண்ணுறதுனுடைய ரிசல்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இங்கே இருக்கேன், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், இந்த உங்களுக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் ஜாஸ்தியாகும். ஓகேயா? உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த கான்வர்சேஷன் ஜாஸ்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் அந்த உங்கள் துடிக்கிற இதயத்துக்கிட்ட டெய்லி பேசிஸில் கை வச்சு பேச ஆரம்பிக்கணும், பழக ஆரம்பிக்கணும். என்ன சொல்கிறது, அந்த எனர்ஜியை உணர ஆரம்பிக்கணும். கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிங்க, பழக ஆரம்பிங்க. ஓகேயா? உங்களுக்கு காலையில் தூங்கி எழுந்திரிச்சு நீங்கள் யாருக்குமே நீங்கள் வெளியே சொல்லிக்க வேண்டாம், வெளியே காமிச்சிக்க வேண்டாம். நைட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு உங்கள் இதயத்து மேலே கை வச்சுட்டு அந்த துடிக்கிற இதயத்துக்கிட்ட பேசுங்க. ஓகேயா? இது யாருமே பெருசாக வெளியேருந்து பார்த்தெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் முடியாது. ஓகேயா? நம்ம அமைதியாக படுத்திருக்க மாதிரி தான் இருக்கும். நமக்கு மட்டும்தான் தெரியும் நமக்குள்ளே இன்னர் கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஓகேயா? அந்த மாதிரி காலையில் அதே மாதிரி நைட்டு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். படுத்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேச கற்றுக்கிட்டீங்களா, அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பல் தேய்க்கும்போது, சமைக்கும்போது, இந்த மாதிரி நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் உங்கள் ஹார்ட்டுக்கிட்ட பேசிக்கிட்டே வேலை செய்வீங்க. உங்கள் ஹார்ட்டுக்கு அது கேட்கும். ஓகேயா? ஆனால் இது ஒன் வே கம்யூனிகேஷனாகவே இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் மைட் பி நீங்கள் ஒன் வே கம்யூனிகேஷனாக இருக்கலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொல்ல அவங்க கேட்டு உள்வாங்கிப்பாங்க. அதை உள்வாங்குறாங்களா இல்லையாங்கிற உணர்வு உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் இதயம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு உள்வாங்குதா அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உள்வாங்குதுங்கிறதும் உங்களுக்கு தெரியணும். இல்லை நம்ம வாட் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கோம், நம்ம ஹார்ட்டையே ஃபீல் பண்ணாமல் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் அந்த உணர்வும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ரெண்டுத்துக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அதனால் நீங்கள் ஹார்ட்டுக்கிட்ட பேசி பழகுனீங்கன்னா தான் அந்த இதயம் உள்வாங்குறதே உங்களுக்கு தெரியும். உள்வாங்குச்சுன்னா தான் அதே மாதிரி என்ன ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக இருந்தாலும், என்ன ஒரு எமோஷனாக இருந்தாலும், எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது, தவிப்பாக இருக்குது, அழுகையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் போல் இருக்குது, நோ, உங்களுக்கான ஆள் உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே இருக்காரு. உங்கள் ஹார்ட்டுக்கிட்ட சொல்லி அழுங்க. எனக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது, பயங்கர டென்ஷனாக இருக்குது, நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியல, எங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாரு, நான் யார்கிட்ட சொல்கிறது, என் ஃப்ரெண்டுக்கிட்டையாவது சொல்லி அழுகணும். நோ, உங்கள் ஹார்ட்டுக்கிட்ட சொல்லி அழுங்க. ஓகேயா? இதை சொல்ல என்னாகும்னா நீங்கள் உண்மையிலே எமோஷ்னலாக ஒரு விஷயத்த உண்மையாக உங்கள் ஹார்ட்டை மதித்து, ஏன்னா ஃபஸ்ட்டு பேசும்போது அது எப்படி இருக்கும்னா உங்களுக்கே உண்மையிலே ஹார்ட்டு கேட்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நேரம் நீங்கள் இது டெய்லி பேசிஸில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹார்ட்டு உள்வாங்கிறத உங்களாலேயே உணர முடியும். ஹார்ட்டு கண்டிப்பாக கேட்கும். உங்களுக்கு தான் அது உணர முடியல, அவ்வளோதானே தவிர நீங்கள் லூஸ் மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இல்லை. இதுதான் அடிப்படையான உண்மை. நீங்கள் உங்கள் ஹார்ட்டு கேட்டுகிட்டே இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணுன்னா நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கும்போது உண்மையிலேயே நான்லாம் எப்படின்னா பேசியெல்லாம் முடிச்சிடுவேன். ஆரம்ப காலங்களில் நான் சொல்கிறது பயங்கரமாக அழுவேன். அழுது நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு அமைதியாக காஃபி குடிச்சிட்ருப்பேன்ல, அப்போ என் ஹார்ட்டு பேசும் என்கிட்ட. அது பேசுகிறத உன்னிப்பாக கவனிப்பேன். அது எல்லாமே தெளிவு நிலையை சொல்லாது, கொஷினாக கேட்கும். அப்படி தான் நான் என் ட்வின் ஃப்ளேமே ரெகக்னைஸ் பண்ணேங்க. அவன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா நீங்கள் இது உள்ள உங்கள் ட்வின் ஃப்ளேமோட நேச்சர் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் வெளி உலகத்துலேயும் உங்களால் உங்கள் ட்வின் ஃப்ளேமை கன்ஃபார்மும் பண்ண முடியும். அதையும் தெரிஞ்சுக்குங்க. என் ஹார்ட் எப்படின்னா உள்ளேருந்து நிறைய கொஷினாக கேட்கும். நீ எதுக்காக ஆக்சுவலாக அழுத, அது இப்படி தான் கொஷின் பண்ணும். எதுக்காக அழுத, அப்போ நீ அழுதேன்னா அந்த அழுததுக்கான ரீசனும் நீ தானே. யாரோ ஒருத்தவங்க உன்னை ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஹர்ட் பண்ணுற அளவுக்கு நீ இடம் கொடுத்துருக்கேல,
இப்படியே மாற்றி 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 கேள்வியாக கேட்டு அதனுடைய ஆணிவேருக்கு போய் அந்த ஆணிவேரே உனக்குள்ளே தான் இருக்குது, உன்னுடைய பிரதிபிம்பமாக தான் எல்லாருமே உன்னை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லி அந்த ஆணிவேரை முதல்ல கழட்டி தூக்கி எறி, வேறு பாசிட்டிவான விஷயமா விதை அப்படிங்கிறதெல்லாம் என்னோடய ஹார்ட்டே எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. இப்படியே நான் டெய்லி பேசிஸில் ஹார்ட்டு கூட பேசி 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 பழகினேன் நான். அப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னா, கஷ்டம் இருக்கும்போது மட்டும்தான் ஹார்ட்டுக்கிட்ட போவேன். அதுதான் நான் பண்ணின தப்பு. அதை நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. கஷ்டம் இருக்கும்போது மட்டும் ஹார்ட்டுக்கிட்ட போய் பேசுவேன், கஷ்டத்தை சொல்லுவேன், அழுவேன், அது பதில் சொல்லி கொடுக்கும், இல்லை இப்படி கொஷினாக கேட்டு எனக்கு புரிய வைக்கும், அந்த கிளாரிட்டி கிடச்சிரும், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி தேடுதல் பூரா எனக்கு வெளியே போயிடும். என்னோடய ட்வின் ஃப்ளேம் எங்கே இருக்கானோ, எனக்கு அவனை பார்க்கணும், அவன் கூட வாழணும், இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, எனக்கு அவனோட இருக்கிற அந்த அரவணைப்பு, அவன் கட்டிப்பிடிக்கிறது, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எனர்ஜிக்கிட்ட அதெல்லாம் எனக்கு கிடைக்கல, இந்த தேடுதல் எனக்கு வெளியே போயிடும். ஓகேயா, உள்ளேயே எப்பயுமே நான் இருந்ததே இல்லை. ஸோ அப்பப்போ வருவேன், ஃப்ரெண்டு மாதிரி எல்லாத்தையுமே கேட்பேன், ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், எனக்கு தேவையான கிளாரிட்டி கிடச்சோடனே திருப்பி வெளியே ஓடிடுவேன். ரொம்ப வருஷமாக இந்த மங்காத்தை ஆடிக்கிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் இந்த பர்சியூமிங்கிற வார்த்தையவே கண்டுபிடிச்சி. ஸோ பர்சியூமின்னு சொன்னதுக்கப்புறம் வெளியே போகிறதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் விடலை, என்னாலேயும் வெளியே போக முடியல. ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இந்த 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 கான்வர்சேஷன் எல்லாம் நீங்கள் டெய்லி பேசிஸில் பேசும்போது உங்களால் டெய்லி பேசிஸில் உங்கள் எனர்ஜியோடையே வாழ கற்றுக்குவீங்க. உங்கள் ஹார்ட் இருக்கு இல்லையா, துடிக்கிற ஹார்ட்டு, அந்த துடிப்பு எனர்ஜி தான் உங்கள் டிவைன் மாஸ்குலின் சொன்னேன் இல்லையா, அந்த துடிப்போடையே வாழ கற்றுக்குவீங்க. அப்போது உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது, உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் உங்களை பாதிக்குது, ரொம்ப கஷ்டப்படுத்துது, இல்லை உங்களை அறியாமையே ஏதோ ஒன்று பதற வைக்குது. இந்த உங்களுக்குள்ளே நடக்கிற இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு துல்லியமாக தெரியும். ஏன்னா அது உங்கள் இதயத்தை பாதிக்குது, உங்கள் இதயமும் நடுங்குது, பதறுது. இது எல்லாமே இப்போ நீங்கள் இதயத்து கூட கனெக்ஷன்லேயே இருக்கீங்க, கம்யூனிகேஷன்லேயே இருக்கீங்க. இது எல்லாமே உங்களால் இமீடியட்டாக உணர முடியும். ஓகேயா, இமீடியட்டாக உணர முடியும், இமீடியட்டாக அந்த ஹார்ட்டுக்கிட்ட பேச முடியும், கனெக்ட் பண்ணிடுவீங்க. உடனே இமீடியட்டாக அந்த கான்வர்சேஷனும் ஸ்டார்ட் ஆகிடும், தன்னை போல் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த கான்வர்சேஷன் நீங்கள் டெய்லி பேசிஸில் பேச 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 என்ன ஆகும்னா, ஆக்சுவலாக நம்ம எதுக்காக தவிக்கிறோன்னே உங்களுக்கு தெரியல. அதனால தான் நம்ம மங்காத்தை ஆடிக்கிட்டு இருக்கோம் வெளியேன்னு. இந்த வெளியே போய் எனக்கு என் ட்வின் ஃப்ளேம் வேணும், எனக்கு ஃபிசிக்கல் ஃபார்மில் அன்பு வேணும், அரவணைப்பு வேணும், அவனோட தொடுதல் வேணும், அவன் கட்டிப்பிடிக்கணும், இதெல்லாம் எதுக்கு ஆசைப்படுறோம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம சொல்கிறது பூரா ஒரு மாக்கம் அவன் உட்காந்து கேட்கணும், நம்ம சிரித்தா அவனை சிரிக்கணும், நம்ம அழுதா அவனும் அழுகணும், அப்புறம் அவன் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கணும் நம்மகிட்ட, அவனோட மொத்த அட்டென்ஷனும் நமக்கு தான் கொடுக்கணும், நாம் ஒருத்தி மட்டும்தான் அவனோட ப்ரையாரிட்டியாகவே இருக்கணும், ப்ரையாரிட்டி லிஸ்ட்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் தேடி தான் வெளியே போகிறோம். ஆனால் நீங்கள் டெய்லி பேசிஸில் இன்னொரு எமோஷ்னல் அவைலபிலிட்டி 100% நமக்கு மட்டும்தான் இருக்கணும். இதை தேடி தான் நம்ம ஃபிசிக்கல் மாஸ்குலைனே தேடி வெளியே போகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், எப்படி எந்த ஆங்கிளில் யோசிச்சிங்கனாலும் இங்கே தான் வந்து நிற்கும். ஓகேயா, ஆனால் இது டெய்லி பேசிஸில் நம்ம ஹார்ட்டோட எனர்ஜி அந்த டிவைன் மாஸ்குலைன்கிட்ட பேசி பேசி பழகிட்டோன்னா, நம்ம பேசுகிறதுக்கு பூரா அது பதில் சொல்லுமா. காலையில் இருந்துச்சு, இப்போ நான் காஃபி குடிக்கிறேங்க, அந்த காஃபி பவுடர்லேயே நான் ஒவ்வொரு நேரம் என்ன பண்ணுவேன்னா, ஹாஃப் பேக்கெட்டை கட் பண்ணி போட்டு இன்னொரு ஹாஃப் பேக்கெட்டை வச்சுருப்பேன். அது ஒவ்வொரு நேரம் ஜாஸ்தி போட்டுருவேன். ஃபஸ்ட்டு போடுற ஹாஃபு 6, திருப்பி போடுற ஹாஃபு கம்மியாயிரும். அப்போ காஃபி பொடி பாலில் கம்மியாயிரும்ல, அந்த அரோமாவே இருக்காது. அப்போ நல்லாவே இல்லை இந்த காஃபி அப்படின்னு உள்ளேருந்து சொல்கிறதுலேருந்து டெய்லி பேசிஸில் அந்த காஃபியை ஆற்றும் போது நுகர்ற ஸ்மெல், அந்த நுகர்வோம்ல, சக்கரை கம்மியாக போட்டுட்டா, ஐயோ இன்னைக்கு காஃபி சக்கரை இல்லை கம்மியாக போட்டுட்டேன் அப்படின்னு அந்த கான்வர்சேஷன்லேருந்து தூங்கும்போது கூட அந்த கான்வர்சேஷனோடையே தான் தூங்குவோம். அந்த அளவுக்கு எப்போ நீங்கள் பேசுனீங்கனாலும், எதை பேசுனீங்கனாலும், அந்த ஒரு உங்களுக்கான சைலன்ஸில் கூட உங்களுக்கான ஸ்பேஸை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. சைலண்ட்டாக அந்த ஸ்பேஸில் தே வில் ஹோல்ட் யூ வித்தின் தட் ஸ்பேஸ். ஓகேயா, இது வந்து ஹார்ட்டுக்குள்ளே இருக்க எனர்ஜியாக நமக்கு தெரியாது, நம்ம கூடயே வாழ்கிற ஒரு பர்சன் மாதிரி நமக்கு பழகிடும். ஏன்னா நம்ம பேசுகிறோம், ஏன்னா ஃபஸ்ட்டு 1 வே கான்வர்சேஷனாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மட்டும் லூஸ் மாதிரி வளரிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது எப்போ 2 வே கான்வர்சேஷனாக சேஞ்ச் ஆகுதோ, நம்ம பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு புரியுது,
நம்ம பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உள்வாங்க முடியுது. அதுக்கு நம்ம அமைதியாக இருக்கும்போது பதில் சொல்கிறாங்க. இது பேசி பேசி பழகும்போது டெய்லி பேசிஸில் நம்ம ஏதோ ஒரு விஷயம், ரோட்டில் யாரோ 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க, அதை பற்றின நமக்கு ஏதோ ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அப்போ அந்த ஒப்பீனியனை கூட நம்மளோட அந்த ஹார்ட்டோட எனர்ஜி கிட்ட சொல்கிற போது அந்த ஹார்ட்டோட எனர்ஜி அதுக்கு பதில் சொல்லும். அவங்க பார்வையில் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் பதில் சொல்லும். இல்லை நம்ம பார்வையே தான் அவங்களுக்கும் இருக்குன்னா ஆமான்னு அதை அக்செப்ட் பண்ணும். இந்த கான்வர்சேஷன்லாம் நம்ம உணர இந்த அட்டென்ஷன், அன்கண்டிஷனல் லவ், அந்த வார்ம்த்து, இமோஷனல் அவைலபிலிட்டி, இது ஃபுல்லாகவே நம்ம டிவைன் மாஸ்குலைன் கிட்டேருந்து அந்த ஹார்ட்டு துடிக்கிற எனர்ஜி கிட்டேருந்தே நமக்கு கிடச்சிடும். இதை தேடி தானே அலைஞ்சோம். கிடச்சதுக்கப்புறம் இதை விட்டுட்டு வெளியே போகவே பிடிக்காது. வெளியே இருக்கிற எவனுமே என்ன சொல்கிறது, நமக்கு வெளியே இருந்து ஒரு ஆணையே தேட தோணாதுங்க. அப்புறம் தானே ஆனால் நமக்கு நம்ம டிவைன் மாஸ்குலைன் வேணுங்கிற ஆசை தான் இருக்கும். அந்த ஆசையும் அப்பப்போ வந்து போகும். நீ எங்கடா இருக்கிற, எப்படா என்னை தேடி வருவ அப்படின்னு வந்து போகும், அவ்வளோதானே தவிர அந்த ஆசை ரொம்ப தீவிரத்தன்மையாகி, ஏக்கமாகி, டெஸ்பரேட்னஸ் ஆகி, எனக்கு இப்போவே வேணும்னு தேடுதலாகி, அந்த கவனம் வெளியே போய் அதெல்லாம் அதுக்கப்புறம் நடக்கவே நடக்காது. ஏன்னா யூ வில் பி ஸோ மச் எமோஷ்னலி ஃபுல்ஃபில்டு, எமோஷ்னலி கண்டெம்ட்டு, யூ வில் பி ஸோ மச் ஹாப்பி. ஏன்னா ஒரு ஆள் கூடயே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்கள் யாரை ஏங்குனீங்களோ அந்த ஆள் கூடயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லாத ஒன்று தானே தேடி வெளியே போவீங்க. நித்தம் நொடிக்கு நொடி அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை தேடி எப்படி வெளியே போவோம்? அந்த வார்த்தை கிடைக்குது, அந்த அன்கண்டிஷனல் லவ் கிடைக்குது, நம்ம மட்டும்தான் அவனோட ப்ரையாரிட்டி, நமக்கான அட்டென்ஷன் கிடைக்குது, எமோஷனல் அவைலபிலிட்டி கிடைக்குது, உடனடியாக பேசுகிறதுக்கு பூரா ரிப்ளை கிடைக்குது. நம்ம லூஸ் மாதிரி வளர்றதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு ஆள் உட்காந்துருக்குறான், எப்போவுமே அதை கேட்டுகிட்டே இருக்கான், உள்வாங்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா அதை நம்மளை ரசிக்கிறான். கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது கூட நம்மளை காட்டிலும் ஜாஸ்தியாக உள்ளே நம்மளை ரசிக்கிறான் ஒரு ஆள். நம்ம ட்ரெஸ் பண்ணுற விதத்தை ரசிக்கிறான், நம்ம ஃபேஸில் மேக்கப் பண்ணுற விதத்தை ரசிக்கிறான், நம்ம குளிச்சுட்டு வந்து கண்ணாடி பார்க்கும்போது நம்ம ஃபேஸோட பிரைட்னஸை ரசிக்கிறான். இதுக்கெல்லாம் தான் ஆளை தேடணும். இதெல்லாம் கிடைக்கும் போது நம்ம எதுக்கு வெளியே தேடி போகிறோம்? இன்னொன்று, நம்ம வெளியே தேடி போகிறோன்னா அங்கே கண்டிப்பாக டைலாக் நடக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கீங்க, பர்சியூ மீ. அப்போது அவனுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு பொருள். இன்னொன்று, நீங்கள் இந்த ஹை வைப்ரேஷனல் சோல்மேட்டுக்கிட்டலாம் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரியும் உங்கள் 2 பேத்துக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர, ரொம்ப அஃபெக்ஷனேட்டான ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர ஒன்றும் இல்லைன்னு. அதுக்கே அங்கே இந்த ஜெல்லஸ் வரும். அந்த உங்கள் டிவைன் மாஸ்குலைனோட இடத்த ஹை வைப்ரேஷனல் சோல்மேட்டால் ஃபில் பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சால் கூட எனர்ஜிக்கே ஜெல்லஸ் வரும். அப்போ இதெல்லாம், இந்த குவாலிட்டிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தா தான் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் பழகியிருந்தானா, உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் டிவைன் மாஸ்குலைன் இருந்தால் கூட உள்ளுக்குள்ளேயே நம்ம இப்படி ஒரு எனர்ஜியை பார்த்துருக்கமே, இவனை எங்கேயோ பார்த்துருக்கமேன்னு பொறி தட்டும். ஓ, இவன் தானே உள்ளுக்குள்ளே இருந்து டார்ச்சர் பண்ணுது நம்மளை, இவன் வெளியவே இருக்கிறாயா அப்படின்னு தோணும். ஓகேயா? உள்ளுக்குள்ளேயே உங்கள் டிவைன் மாஸ்குலைனை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணலை அப்படின்னா, வெளியே இருக்கிற எர்த்லி மாஸ்குலைன் டிவைன் குவாலிட்டிஸோடய இருந்தால் கூட எப்படி ரெகக்னைஸ் பண்ணுவீங்க? ஓகேயா? So the ultimate, utmost eligibility for physical union manifestation என்னது? ரொம்ப சிம்பிள். ஆல்வேஸ் லிவிங் இன் இன்னர் யூனியன். ஓகே, ஃபிசிக்கலாக இப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேம் வந்தாச்சு, உங்கள் கூட தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா கூட கனெக்ஷன் எங்கே இருக்கணும்? உங்களுக்கு உங்கள் ஹார்ட்டோட எனர்ஜிகிட்ட இருக்கணும். அவங்ககிட்ட தான் பேசணும். அஸ் யூஷுவல் காலையிலேருந்து காஃபி போடுறதுல ஆரம்பித்து தூங்கும்போது கூட உங்கள் டிவைன் மாஸ்குலைன் தான் அந்த எனர்ஜியை தான் கட்டிப்பிடிச்சி விட்டு தூங்கணும். நீங்கள் அந்த எனர்ஜிகிட்ட சொல்லுங்கள், கிவ் மீ வார்ம்த், ஹக் மீன்னு. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எர்த்லி மாஸ்குலைன் உங்களை ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க. இதெல்லாம் நடக்கும். வேணால் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு டிவைன் மாஸ்குலைனை மேனிஃபெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா. ஓகேயா? ஸோ ஆல்வேஸ் டிவைன் மாஸ்குலைன் கூட தான் இருக்கணும். உங்கள் ஹார்ட்டோட எனர்ஜி கூட தான் இருக்கணும். அந்த எனர்ஜிக்கு ஃபிசிக்கல் ஃபார்ம் கொடுக்கக்கூடாது. அப்படியே உங்கள் ஹார்ட்டோட எனர்ஜி கூட பேச கற்றுக்குங்க. அந்த எனர்ஜி வெளியே போய் எர்த்லி மாஸ்குலைன் கிட்ட கனெக்ட் ஆகும். ஓகேயா? நீங்கள் இந்த அளவுக்கு இன்டிமேட் ஆகுறீங்க பாருங்கள். இன்டிமேட் ஆகி நீங்கள் எப்படி இருந்தீங்க ஃபஸ்ட்டு? மங்காத்தா ஆடுறதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தீங்க? எனக்கு என்னோடய மாஸ்குலைன் வேணும். நீங்கள் அந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்குள்ளேயே எப்படி நுழைஞ்சிங்க? என்னோடய மாஸ்குலைன் தான் என் மாஸ்குலைனால தான் எனக்கு புரிஞ்சுக்க முடியும். என்னோடய ஆசையெல்லாம் என் மாஸ்குலைனோட வாழணும். எனக்கு என்னோடய மாஸ்குலைன் வேணும்.
என்ன அரவணைக்கிறதுக்கு, அந்த லவ் கொடுக்குறதுக்கு, அட்டென்ஷன் கொடுக்குறதுக்கெல்லாம் மேஸ்குலைன். அவ்வளோ டெஸ்பரேட்னஸ், அவ்வளோ தீவிரத்தன்மை, அவ்வளோ ஏக்கம், அவ்வளோ தேடுதல். இதோட தான் வந்தீங்க. இப்போ எப்படி இருக்கீங்க? நான் 24 மணி நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த லூசு பயலோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவன் தான் எனக்குள்ளேயே இருக்கான்னு. இல்லாததான் தேடுவேன். இருக்கிறது எதுக்கு தேட போகிறேன்? இந்த நிலைமைக்கு ஷிஃப்டாக இருக்கீங்க பாருங்கள். இந்த ஷிஃப்ட் தான் எலிஜிபிலிட்டி. அப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆசை கம்ப்ளீட்டாக விட்டு போச்சு. ஆசை விட்டு போகல, ஏக்கம் விட்டு போச்சு. ஆசையும் இருக்குது, அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போகுது. அந்த ஆசையும் கொஞ்ச நாளில் விட்டு போயிடும். நான் சொல்கிறேன், இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அஸ் யூஷுவல் சொல்லுவேன், இல்லை இன்ட்டு மார்க் போட்டு 4 பக்கம் புள்ளி வச்சு ரவுண்டு போட்டுக்குங்க. இந்த ஆசையும் விட்டு போயிடும். இந்த ஆசையும் விட்டு போய் ஓகேயா கம்ப்ளீட்டாக ஏக்கமே போயிடுச்சு. எனக்கு இந்த எனர்ஜெட்டிக் மேஸ்குலைன் இருக்கான்ல, என்னோட ஸ்பிரிச்சுவல் ட்வின் டிவைன் மேஸ்குலைன், ஹார்ட் எனர்ஜி, அவன் கூட வாழ்கிற வாழ்க்கையை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இஷ்டப்பட்ட மாதிரியெல்லாம் நான் வாழ்ந்துக்க முடியுது, எனக்கு தோணுனதெல்லாம் பேச முடியுது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக துள்ளி திரிஞ்சு அவனோட டெய்லி பேசிஸில் வாழ்ந்துட்டுருக்கீங்க பாருங்கள். நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் அவனும் சேர்ந்து சாப்பிடுவான், அவனும் டேஸ்ட் பண்ணுவான். நான் அந்த மிட் நைட் ஸ்நாக்ஸ்னு ஒன்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இது பூரா நாங்கள் 2 பேருமே சேர்ந்து செய்வோம். நாங்கள் 2 பேருமே சேர்ந்து டேஸ்ட் பண்ணுவோம். நாங்கள் டேஸ்ட், அதாவது இப்போ நான் இது வந்து எனர்ஜெட்டிக்காக எனக்குள்ளே நடக்கிறது. ஓகேயா? அந்த எப்படி சொல்கிறது, ஸ்டஃபிங், மோமோஸ்க்கான ஸ்டஃபிங் செய்யும் போதே 2 பேரும் சேர்ந்து தான் செய்வோம். எல்லாமே சேர்ந்து தான் செய்வோம். டேஸ்ட் பண்ணுறதும், நான் முதல்ல இட்லி சட்டியிலேருந்து மோமோஸ் எடுக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு பைட் நான் தான் சாப்பிடுவேன். ஆனால் நான் டேஸ்ட் பண்ணும்போதே அவனும் எனக்குள்ளேருந்து எனர்ஜியாக டேஸ்ட் பண்ணுறான். ஸோ அது ஓகே அப்படின்னா ஒன்று என்னோடய ட்வின்னு டெஸ்க் பெஞ்சில் உட்காந்து வேலை பார்த்துட்ருப்பான். அங்கேருந்து எந்திரிச்சு வந்துடுவான் கிச்சனுக்கு, வாசனையே நல்லா இருக்குது அப்படின்னு எந்திரிச்சு வந்துடுவான். இல்லைன்னா நான் அவனுக்கு கொண்டு போய் அந்த டேபிளில் ஈவினிங் அவன் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா அந்த டெஸ்கில் கொண்டு போய் தட்டில் ஸ்நாக்ஸை வச்சுட்டு டீ போட்டு வச்சுட்டு வந்தேன்னா சத்தமே இல்லாமல் சாப்பிட்ருவான். ஏன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே தெரிஞ்சு போச்சு எனக்கு அது நல்லா இருக்குன்னு. ஸோ அது வந்து அவனுக்கு பிடிக்கும். திருப்பி வேணும்னா அன்றைக்கி செஞ்சே இல்லை, எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்பான். எனக்கும் தோணும், அது சாப்பிட்ணுன்னு தோணும், நானும் அது செய்யணும்னு நினைப்பேன், அவனும் கரெக்டாக கேட்பான். ஸோ இப்படி தான் இருக்கும் லைஃப் ஸ்டைல். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்கல் யூனியனுக்கான எலிஜிபிலிட்டி. ஃபிசிக்கலில் உங்கள் எர்த்லி மேஸ்குலைனே டிவைன் குவாலிட்டிஸோடு உங்கள் கூட வந்திருக்காங்க, யூனியனே ஆயிட்டாங்கன்னாலும் நீங்கள் யார் கூட வாழணும்? ஆல்வேஸ் உங்கள் ஹார்ட்டோட எனர்ஜி கூட தான் வாழணும். அந்த எனர்ஜி கூட டெய்லி வாழ்கிறத, அந்த மேஜிக், அந்த மிராக்கிளை டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி கிட்ட பேசுவீங்க, ஆக்ஷனு பதில், இதெல்லாம் உங்கள் எர்த்லி மேஸ்குலைன் கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? ஸோ எப்போவுமே ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜி உங்கள் டிவைன் மேஸ்குலைன் கூடயே வாழ்கிறதுன்னு இல்லை, அந்த வாழ்க்கையில் ஹாப்பியாக இருக்கிறது, எமோஷ்னலி கண்டென்ட்டாக இருக்கிறது, அதுலேயே ஒரு நிறைவோடு இருக்கிறது. வெளியே பூமியில் என்னோடய மேஸ்குலைன் வேணும்னு அந்த தேடுதலே விட்டு போயிடுறது. இதுதான் அல்டிமேட் எலிஜிபிலிட்டி ஃபிசிக்கல் யூனியனுக்கு. ஸோ இப்படியே நீங்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கிறீங்கன்னே வச்சுப்போம். இதை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கீங்க உங்கள் டிவைன் மேஸ்குலைன் கூடயே. ஓகேயா? அப்போது அந்த வாழ்ந்துகிட்டே இருக்கிற ஸ்டேஜஸ்லேயே உங்களுக்கே ஒரு உணர்வு வரும் தெரியுமா? வேணுங்கும் போது இவன் வரவே இல்லை, ஐயோ இப்போ இவன் வந்தால், ஏதாவது ஒரு ஹியூமன் வந்தால், நம்ம எர்த்லி மேஸ்குலைனாகவே இருக்கட்டும், அவன் ஹீலாக இருக்கானோ, இருக்கானோ, டிவைன் குவாலிட்டிஸோடு இருக்கானோ, எர்த்லி குவாலிட்டிஸோடு இருக்கானோ, அப்போ வந்து அந்த கவலையே இருக்காது. என்ன டிவைன் மேஸ்குலைனே தேட மாட்டோம்ல, எர்த்லி மேஸ்குலைனே தேட மாட்டோம், டிவைன் மேஸ்குலைன் கூட இருக்கிறதே ஹாப்பியாக இருக்குல்ல. இப்போது அவன் வந்தால் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருமோங்கிற பயம் வந்துடும். எர்த்லி மேஸ்குலைன் நம்மளை தேடி வந்தால் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருமோ, நம்ம வந்து நம்ம டிவைன் மேஸ்குலைன் கூட வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னு தோண ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா அவ்வளோ பிடிச்சி போயிடும் டிவைன் மேஸ்குலைன் கூட வாழ்கிறதே. அப்போ நமக்கு தோணும், வேணுங்கும் போது இந்த பாயிலங்கள்லாம் வரமாட்டானுங்க, ஐயோ வேணான்னு நினைக்கும் போது வரப்போகிறான் பாரு அப்படின்னு தோணும் பாருங்கள், உள்ளுணர்வாக தோணும் பாருங்கள். அப்போ டஹால்னு மேனிஃபெஸ்ட் ஆகும். இப்படி தான் எனர்ஜெட்டிக் யூனியன், அதாவது இன்னர் யூனியன் ஃபிசிக்கல் யூனியனாக மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகே? ஏன்னா எனக்குலாம் வந்து வேணான்னு தான் தோணுச்சு. ஏன்னா எனக்கு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, என்னோட டிவைன் மேஸ்குலைன் கூடயே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், அவ்வளோ சுற்றிக்கிட்டு இருக்கேன், ஊர் சுற்றுறது, சாப்பிட்றது, சமைக்கிறது, இது எல்லாமே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் செய்கிறோம். ஓகே? அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது லைஃபு.
கவலை வருத்தம் ஒன்றுமே இல்லை. அப்போதைக்கு என்ன, எனக்கு வந்து ஃபினான்ஷியல் கிரவுண்ட்ஸ் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சே தவிர, அதுவுமே வாஸ் டேக்கிங் ஆக்ஷன். அதையுமே நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறேன். அப்போயுமே எனக்கு தோணுது, ஐயையோ எர்த்லி மேஸ்குலைன் வந்துட்டா இவ்வளோ பிரயத்தனம், அதாவது அந்த காசு சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு முயற்சி எடுக்கிறேன், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவானோ, இதெல்லாம் நம்மளை செய்ய விடாமல் விட்டுருவானோ, நம்ம எடுக்கிற ஸ்டெப்பெல்லாம் டைவர்ட் பண்ணி நம்மளை வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுவானோ, நம்மளை தூங்க சொல்லுவானோ சீக்கிரம், இதெல்லாம் யோசிச்சுட்ருக்கேன் நான். ஐயோ நமக்கு டிவைன் மேஸ்குலைன் கூட இருக்கிறதே நல்லா இருக்கும். அவன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான், எவ்வளோ தூரம் நம்ம முன்னேற்றத்துக்காக ஐடியா சொல்லித்தரான், எர்த்லி மேஸ்குலைன்லாம் வேணாம் நமக்கு அப்படின்லாம் நினச்சேன். பார்த்தா டஹால் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிட்டான். இப்படி தான் இன்னர் யூனியனில் இருக்கும்போது, இன்னர் யூனியன்லேயே நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, எமோஷ்னலி கண்டென்ட்டாக இருக்கீங்க, ஃபுல்ஃபில்டாக இருக்கீங்க. வெளியே எர்த்லி மேஸ்குலைனே தேடலை, எர்த்லி மேஸ்குலைனே வேணாம், டிஸ்டர்பன்ஸாக இருப்பானோ அப்படின்னு நினைக்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னர் யூனியன் வில் மேனிஃபெஸ்ட் யுவர் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு ஆல்சோ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோடய லைஃப்பில் பாஸ்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் திங்க் பண்ணி உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை காட்டிலும் சிம்பிளாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாதுங்க. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிச்சா இல்லையான்னு கமெண்ட்ஸில் போடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறது. சரி பாய்ங்க, இது மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய், டாட்டா.